தமிழை சனி என்ற சனி தமிழ் சனி என்று பேசினவரை போய் நீங்க எப்படி என்னை போற்ற சொல்றீங்க? எப்படி போற்ற சொல்றீங்க? அது ஒரு காட்டு மிராண்டி மொழிங்கிற. இது மாதிரியான விமர்சனங்களை தான் தொடர்ந்து பெரியார் மீது ஒரு சில அரசியல் கட்சி தலைவர்கள் முன் வச்சுட்டே வராங்க. பெரியார் தமிழை காட்டு மிராண்டி மொழின்னு சொல்லிட்டாரு, தமிழை சனின்னு சொல்லிட்டாரு, திருக்குறளை மலன்னு சொல்லிட்டாரு. ஏன் அப்படி சொன்னாரு? பெரியார் உண்மையாவே அப்படி சொன்னாரா? அப்படின்ற மாதிரியான விளக்கத்தை இந்த வீடியோல நம்ம கொடுக்க போறதில்லை. ஏன் அப்படின்னா அதற்கான விளக்கங்களை பல மேடைகளில் பல காலங்களில் பல பேர் ஏற்கனவே ரொம்ப தெளிவாக கொடுத்துட்டாங்க. அப்படியுமே இவங்களுக்கு கண்டிப்பாக அது புரியவே இல்லை. ஸோ இவங்களுக்கு புரியணும் அப்படின்னா இவங்களுக்கு புரிகிற பாஷையில் சொன்னாதான் இவங்களுக்கு புரியும். அதுவும் அவங்க கூட்டத்தில் இருக்கிறவங்களே இவங்களுக்கு புரிகிற பாஷையில் சொல்லியிருந்தா எப்படி இருக்கும்? பார்த்துட்டு வரலாமா? இல்லை, பாரதியாரை பொறுத்த வரைக்கும் அவர் வாழ்ந்த காலத்தோடு பொருத்தி பார்க்கணும். இது வேற யாரும் இல்லை, நம்ம இடும்பாவனம் கார்த்திக் அவர்கள் தான் இந்த கருத்தை சொல்லியிருக்கிறாரு. மறைந்த தலைவர்கள் மீது நம்ம விமர்சனம் வைக்கும்போது அவங்க வாழ்ந்த காலத்தோட அதை ஒப்பிட்டு பார்க்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறாரு. இந்த கருத்து எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கருத்தாக தான் இருக்குது. இந்த நேர்காணலில் இன்னும் கூட அவர் ஒரு சில விஷயங்களை சொல்லியிருந்தாரு. அதை பார்க்கும்போது இன்னும் கூட நமக்கு ஒரு சில விஷயங்கள் இன்னும் நல்லாவே புரியும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ அதையும் பார்த்துட்டு வரலாம்னு நினைக்கிறேன். பார்த்துட்டு வரலாமா? இல்லை, அந்த இடத்துல நீங்கள் பாரதியையும் பெரியாரையும் ஒரு ஒப்பீடுக்கு செய்கிறதுனால பெரியாருக்கு நீங்கள் சொன்ன மாதிரி மொழி அபிமானம் இல்லை, பகுத்தறிவு கண் கொண்டு அவர் மொழியை பார்க்குறார். ஆங்கிலத்தை அவர் ஒப்பு சொல்கிறார். காட்டுமிராண்டி மொழின்னு சொன்னதன் உட்பொருள் இதுக்குள்ள புராணிக கருத்துக்கள் அதோடு அது இல்லை. அந்த இடத்துல நான் கேட்கிறது, பாரதிக்கு சமஸ்கிருதத்தை பற்றி என்ன பார்வை இருந்தது? அவரோட பார்வை அந்த காலத்துக்கடுத்தோட தான் பொருத்தி பார்க்கணும். இந்தி மொழி பொது மொழியாக இருக்கணுன்றாரு, சமஸ்கிருதத்தை தெய்வ பாஷை அப்படின்னு சொல்கிறார். இன்னொன்றும் சொல்கிறாரு, யாரும் மதம் மாறக்கூடாது, நம்ம இந்து மதத்துக்குன்னு. அவர் இந்து மதத்தை இறுக பற்றி கொண்டவர். இப்போ நீங்கள் தமிழ் தேசியம் பேசுகிறதுனால அது நான் ஏற்கனவே விளக்கம் சொல்லிட்டேன். அதாவது அதில் நல்லதை எடுத்துக்க வேண்டியதுதான், அல்லவே விட்டுற வேண்டியதுதான். அதை அந்த காலகட்டத்தோடு பொருத்தி பார்க்க வேண்டியதுதான். இதுதான் எங்கள் நிலைப்பாடு. மறைந்த தலைவர்கள் மீது விமர்சனம் வைக்கும்போது அவங்க வாழ்ந்த காலத்தோட நம்ம ஒப்பிட்டு பார்க்கணும் அப்படின்றது மட்டும் இல்லாமல் அவங்க சொன்ன நல்ல கருத்துக்களை நம்ம எடுத்துக்கணும், முரணான கருத்துக்களை நம்ம வெற்றலாம் அப்படின்னு சொல்லி நம்ம இடும்பாவனம் கார்த்திக் அவர்கள் இந்த நேர்காணலில் ரொம்பவே தெளிவாக சொல்லியிருந்தாங்க. அது ஒரு நல்ல பண்பும் கூட. இது போக நம்ம சீமான் அண்ணாவும் ஒரு நேர்காணலில் ஒரு சில விஷயங்களை பகிர்ந்திருந்தாரு. ஸோ அதையும் நீங்கள் பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா இன்னும் கூட உங்களுக்கு ரொம்பவே ஒரு சிறப்பான ஒரு புரிதல் கிடைக்கும்னு நினைக்கிறேன். பார்த்துட்டு வாங்க. சாத்தானின் பிள்ளைன்னு நம்மளுக்கு சொன்னீங்க இல்லையா? அதுக்கு சாத்தானின் பிள்ளைன்னு ஆரம்பத்தில் இல்லை, சாத்தானின் பிள்ளைகள்னு சொல்லலை. இறை மக்களாக இருக்க வேண்டிய நீங்கள் இந்த கிறிஸ்தவ இஸ்லாமிய மக்கள் சாத்தானின் பிள்ளைகளா மாறிக்கொண்டிருக்கீங்களேன்னு பேசினேன். 2 ஆண்டுக்கு முன்னாடி தான் பேசினேன், ஆரம்பத்தில் இல்லை. காரணம் என்ன? இப்ப இவ்வளவு பேர் கோபமா பேசுறாங்கல்ல, என்ன இப்படி ஆயிப்போச்சு ஏமாந்துன்னு திரும்பி திரும்பி சொந்த மகன் இவ்வளவு அக்கறையோட நிக்கிறேன், ஒரு ஆதங்கத்துல பேசுறதுதான். ஒழுங்கா படிக்கலன்னா கொன்னூறு வேண்டாங்கிற மாதிரி. ஸோ இப்போ உங்கள் எல்லாருக்குமே ரொம்பவே நல்ல ஒரு புரிதல் ஏற்பட்டிருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி சீமானன்னா ஒரு அன்பினாலும் ஆதங்கத்தினாலும் அந்த மாதிரியான ஒரு முரணான கருத்தை முன் வச்சேன் அப்படின்ற ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்கிறாரோ, ஸோ அதே மாதிரி தான் பெரியாருமே தமிழர்கள் மீதான அன்பினாலும் ஆதங்கத்தினாலும் ஒரு சில முரணான கருத்துக்களை அந்த அவர் வாழ்ந்த காலகட்டத்தில் சொல்லியிருக்கலாம். ஸோ அதை நீங்கள் ரொம்பவே தெளிவாக புரிஞ்சிட்டு இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு சில அரசியல் கட்சி தலைவர்கள் தொடர்ந்து பெரியார் மீது வைக்கும் விமர்சனங்கள் எந்த ஒரு அரசியல் காரணத்திற்காக வைக்கப்படுகிறது அப்படின்றதும் கூட உங்களுக்கு ரொம்பவே நல்லா புரிஞ்சிருக்கும். நண்பர்களாகிய நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, மறைந்த அரசியல் தலைவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை ஒரே தராசில் வச்சு பாருங்க. அவங்க சொன்ன நல்ல கருத்துக்களை நீங்கள் எடுத்துக்கோங்க, கெட்ட கருத்தை நீங்கள் விட்டுருங்க. இது ஒரு மிக சிறந்த பண்பாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயன் தந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். மீண்டும் உங்களை வேறொரு பதிவில் நான் சந்திக்கிறேன். நன்றி.